ஹரி ஓம். அனைவருக்கும் வணக்கம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மம், தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உங்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக யோகா என்ற வார்த்தை மிக பரந்த ஆழமான வார்த்தையாகும். இந்த யோகா என்ற வார்த்தையை பொதுவாக பயன்படுத்தும் பொழுது அவற்றை யோகாசனம், பிராணாயாமம் என்ற அர்த்தத்தில்தான் பலர் பார்க்கின்றோம். இந்த யோகா பரம்பரையாக குரு மூலமாக உபதேசிக்கப்பட்டு வந்தது. கடந்த சில நூற்றாண்டில் இதை எழுத்து வடிவில், புஸ்தக வடிவில் பல ஆசிரிய பெருமக்கள் வடித்துள்ளனர். ஆனால் பதஞ்சலி மகரிஷி இந்தியா முழுவதும் இருந்த யோகக்கலையை ஒழுங்குபடுத்தி அல்லது கோடிஃபை செய்து பதஞ்சலி யோக சூத்திரம் என்ற ஒரு உயரிய நூலை ஆக்கி யோகா பயில்வர்களுக்காக அருளி செய்துள்ளார்கள். இது பொதுவாக யோகா என்றாலே அந்த ஃபிசிக்கல் மூமெண்ட் அல்லது ஆசனம், பிராணாயாமம் இவற்றை பற்றி தான் சிந்திப்பன. இந்த யோகா என்பது இதையும் தாண்டி ஜீவாத்ம பரமாத்மா ஐக்கியத்தை குறிக்கின்றது. பல உபனிஷத்துகளில் இந்த யோகா பற்றிய, இந்த யோக கலையை பற்றிய விவரமாக சொல்லப்பட்டுள்ளது. இந்த யோகக்கலையை உபனிஷத்துக்கள் எடுத்து கூறும் பொழுது இவை உடலை ஒரு கருவியாக கொண்டு எப்படி இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை அடைவது என்ற கருத்தில் கூறப்பட்டுள்ளது. பொதுவாக உபனிஷத் என்றாலே ஞானத்தை குறிக்கக்கூடியது, ஞான மார்க்கத்தை சொல்லக்கூடியது. ஆனால் ஆயிரக்கணக்கான உபனிஷத்துக்களில் 108 உபனிஷத்துக்கள் மிக முக்கியமானவை என்று நம் பெரியோர்கள் வகுத்துள்ளனர். அதில் இந்த 108 பிரபலமான உபனிஷத்துக்களில் சுமார் 20 உபனிஷத்துக்கள் யோகக்கலையை பற்றி விவரமாக கூறுகின்றனர். ஆக யோகா என்பது பிராணாயாமம், ஆசனம் தவிர இந்த உபனிஷத்துக்கள் பல விஷயங்களை நமக்கு அருளி செய்துள்ளனர். இதை பற்றி ஒரு அவேர்னஸ், ஒரு தெளிவு அல்லது இந்த உபனிஷத்துக்கள் இந்த மாதிரி யோக உபனிஷத்துக்கள் உள்ளன என்று மக்களிடம் எடுத்துச் செல்வதற்காக செய்யப்பட்ட ஒரு சிறு முயற்சி செய்யலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஆதலால் ஒவ்வொரு உபனிஷத்துக்களாக நாம் அந்த உபனிஷத் பற்றிய ஒரு சிறு குறிப்பு, அந்த உபனிஷத் பற்றிய என்னென்ன விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன என்பதை நாம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். இது ஒரு உபனிஷத்துக்களை, யோக உபனிஷத்துக்களை அறிந்து கொள்ள அல்லது
அந்த யோக உபனிஷத்துக்களை அறிமுகப்படுத்தும் யோகா செய்ய விரும்புபவர்களுக்கு அறிமுகப்படுத்தும் ஒரு முயற்சியாகும். இதை மீண்டும் பழக நினைப்பவர்கள் விவரமாக மேலும் அதை பற்றி நினைப்பவர்கள் அந்த உபனிஷத்துக்களின் மூலத்தை அல்லது அதை பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். இது அந்த உபனிஷத்தை பற்றி அந்த யோக உபனிஷத்துக்களை மக்களிடம் அறிமுகப்படுத்தும் ஒரு முயற்சிதான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஒவ்வொரு உபனிஷத்துக்களாக நாம் பார்ப்போம். முடிந்தால் இதை உங்களுடைய நண்பர்களிடமும் அல்லது யோகா பழகுவர்களிடமும் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஹரி ஓம்.